அப்படின்னா இது வரைக்கும் நம்ம 10 ஆழ்வார்களை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11வது ஆழ்வார். 11வது ஆழ்வார் யார் அப்படின்னா திருப்பான் ஆழ்வார். திருப்பான் ஆழ்வார் எங்கே பிறந்திருக்காருன்னா உறையூரில் பிறந்திருக்கார். உறையூர் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்குது இந்த உறையூர். இவர் பிரச்சோர் பக்தி அப்படின்ற வருஷத்தில் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரம் புதன்கிழமை அன்னைக்கு பிறந்தவர் இந்த திருப்பான் ஆழ்வார். இவர் 8வது இல்லைன்னா 9வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறது. இவர் பகவான் நாராயணனுடைய மாரில் இருக்கக்கூடிய சீவட்ச குறியோட அம்சமாக இவர் பிறந்தவராம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் நாராயணனோட மாரில் ஒரு மச்சம் இருக்கும். அந்த மச்சத்துக்கு சீவட்ச குறின்னு பேர். ஏன் அதுக்கு சீவட்சம்னு அந்த மச்சத்துக்கு பேர் அப்படின்னா, ஸ்ரீனா மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய சொல். மகாலட்சுமி வாசம் செய்கிறாளாம் அந்த மச்சத்தில். அதனால் அந்த மச்சத்துக்கு சீவட்சம் அப்படின்னு பேர். அதோட அம்சமாக பிறந்தவர் தான் இந்த திருப்பான் ஆழ்வார். சின்ன வயசுலேருந்தே இவர் வீணை ரொம்ப நன்னா வாசிப்பாராம். எப்பயும் இவர் வீணை வாசிச்சுட்டே ரங்கநாத பெருமாளை பற்றி பெருமையாக பாடின்னு இருப்பாராம் இவர். அதனால் எல்லாரும் இவர் திருப்பான் பெருமாள் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கவா எல்லாரும் சொல்லிட்டு வந்தாலாம். இவருடைய இயற்பெயர் எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை. அதே மாதிரி இவளோட அப்பா அம்மா பேரும் இதுதான் அப்படின்னு யாரும் சொல்லலை. இந்த பாணர் அப்படின்ற பேர் கூட எப்படி வந்தது அப்படின்னா, பாணர்ன்றது ஒரு ஜாதியாம். அந்த ஜாதியில் பிறந்தவர் தான் இவராம். அதனால் திருப்பாணர் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்திருந்தா பெருமாளை பற்றி பாடுறதுனால திருப்பான் பெருமாள் அப்படின்னு இவர் சொல்லிட்டு வந்துருந்தா. இவர் எப்பயுமே இவரோட வழக்கம் என்ன அப்படின்னா, காவேரி நதிக்கரையோரம் வீணையை வச்சுட்டு நின்றுட்டு அப்படியே பெருமாளை பார்த்து புகழ்ந்து பாடின்னு இருப்பாராம். இவர் எப்படி நிற்பார்னா, ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு இல்லையா, அதை பார்த்து நின்றுண்டு அது எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு எதிர்க்க நின்று பாடுற மாதிரி இவர் நின்றுண்டு அந்த டைரக்ஷனில் பாடிண்டே இருப்பாராம். இது தினமுமே இவர் அந்த மாதிரி பாடுறது இவருடைய வழக்கம். இவர் அதே மாதிரி ஒரு நாள் பாடிண்டே இருக்கார். ஏதோ பெருமாளை பற்றி புகழ்ந்து பாடின்னு இருக்கார். அப்போது ரங்கநாதருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர், அதாவது பெருமாளுக்கு தினமும் திருமஞ்சனம் பண்ணிட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருப்பா இல்லையா கோவிலில், அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் ஷாரங்க முனின்னு பேர். அவர் டெய்லி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவார். அந்த அபிஷேகம் எந்த ஜலத்தில் பண்ணுவார் அப்படின்னா, காவேரியிலேருந்து ஜலம் எடுத்துட்டு போய் பெருமாள் திருமேனியில் கொட்டி திருமஞ்சனம் பண்ணி அதுக்கப்புறம் பூஜை செய்யக்கூடியவர் அவர். அந்த மாதிரி ஒரு நாள் திருமஞ்சனம் பண்ணணும்னு ஜலம் எடுக்க வரார். அப்போது அங்கே திருப்பான் ஆழ்வார் நின்று மெய் மறந்து பாடின்னு இருக்கார் பெருமாளை பற்றி. அப்போ அந்த சாரங்க முனிவர் என்ன பண்ணுறார், கொஞ்சம் நகுந்துக்கோங்கன்னு சொல்கிறார். அது ஆழ்வார் காதில் கேட்கல. எவ்வளோ நேரம் பாவம் கேட்பார். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார், அங்கே ஒரு சின்ன கல் இருந்தது, அதை எடுத்து திருப்பான் ஆழ்வார் மேலே அப்படி போட்டார். போட்ட உடனே அது அவரோட நெத்தியில் பட்டுருது. பட்ட உடனே தான் சுய நினைவுக்கு வரார். பார்த்தா அங்கே சாரங்க முனி நின்றுட்டுருக்கார். நான் இங்கே ஜலம் எடுத்துன்னு போக வந்திருக்கேன்னு சொன்ன உடனே, அப்படியா சரி எடுத்துக்கோங்கன்னு ஆழ்வார் வழி விட்டு நகர்ந்துக்கிறாராம். உடனே சாரங்க முனிவர் ஜலம் எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு திருமஞ்சம் பண்ண போனால் பெருமாளோட நெத்திலேருந்து ரத்தம் அப்படியே கொட்டின்னு இருக்கான். உடனே ஐயோ இது யார் பண்ண அபச்சாரம், ஏன் இப்படி ஆச்சுன்னு பதறி போயிட்டாராம் சாரங்க முனி. உடனே பெருமாளுக்கு இருந்தாலும் திருமஞ்சனம் பண்ணிவிட்டு அது ரத்தம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதோ தன்னால் முடிஞ்சதை ஏதோ மஞ்சளை கிஞ்சலை அந்த இடத்துல வச்சு கட்டி ஏதோ அன்னைக்கு ஏதோ அவரால் முடிஞ்ச சிகிச்சையை பண்ணிவிட்டு ஆற்றுக்கு ராத்திரி தூங்குறார். அப்போது கனவுல ரங்கநாத பெருமாள் வரார். என்ன சொன்னார்னா, இன்னைக்கு நதிக்கரை ஓரம் நீ ஒருத்தரை அடிச்சியோன்னோ, அவர் என்னோட பரம பக்தர், அந்த திருப்பான் ஆழ்வாரை நீ அடிச்சியோன்னோ, அதனால தான் எனக்கு ரத்தம் கொட்டித்து. நீ இதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணணும். நேரப்போ திருப்பான் ஆழ்வார் நாளைக்கும் அங்கே அதே இடத்துல தான் நிற்பார். அவரை உன்னோட தோளில் தூக்கிக்கோ. நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலில் ஒரு பிரதர்ஷனம் வா, அதுக்கப்புறம் உள்ள என்னோட சன்னதிக்கு கூட்டின்னு நீ அந்த ஆழ்வாரை நிற்க வைக்கிற அப்படின்னு சொன்ன உடனே இவரும் என்ன பண்ணுறார், காலங்காத்தால் எழுந்துக்கிறார். திருப்பான் ஆழ்வார் எங்கன்னு தேடி போகிறார். நேற்று இருந்த அதே இடத்துல தான் அவர் இருக்கார். உடனே நீங்கள் என் தோளில் ஏறிக்கணும், நான் உங்களை கோவிலுக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொன்ன உடனே திருப்பான் ஆழ்வார் என்ன எதுக்கு நீங்கள் தோளில் தூக்கிக்கணும்னு,
என்னை முதல்ல மன்னிச்சிடுங்கோ, நேற்று நான் வந்து உங்களை கல்லால் அடிச்சிட்டேன்னு. நீங்கள் அடித்தது எனக்கு ஒன்றும் வலிக்கெல்லாம் இல்லை, எனக்கு காயம் எதுவும் படலை, அதுக்கு எதுக்கு இப்போ மன்னிப்பு கேட்குறீங்கோ அப்படின்னு. இல்லை உங்களை நான் அடித்தது பெருமாளுக்கு அங்கே ரத்தம் வந்தது, பெருமாள் என் கனவுல வந்து அதுக்கு பிராய்ச்சித்தமாக உங்களை என் தோளில் ஏறிக்க சொன்னார், அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோவில்லையும் வலம் வர சொன்னார், அதுக்கப்புறம் சன்னதிக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போக சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே ஆச்சரியமாக ஆழ்வாருக்கு, வாங்கோ என் தோள்பட்டையில் ஏறிக்கோங்கோ, இது வந்து பெருமாளோட கட்டளை, பெருமாளோட கட்டளையே நம்ம மீறக்கூடாதுன்னு சாரங்க முனி இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமா சமாதானமான நம்மளுடைய திருப்பானாழ்வார் முனிவரோட தோளில் ஏறிக்கிறார். ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்குறா, இது எதுக்கு இந்த முனிவர் இப்படி பண்ணுறார், ஆழ்வார் எதுக்கு தூக்கின்னு போகணுன்னு எல்லாரும் யோசிக்கிறார். சரி அப்புறம் கேட்டுக்கலாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் வெளியில் சொல்லித்தானே ஆனோம், அதனால் அதை வியந்து பார்த்துட்டு இருக்கா. இவர் நேர கோவிலில் வலம் வரார், அதுக்கப்புறம் சன்னதிக்குள்ளே ஆழ்வாரை கூட்டிகிட்டு போய் நிறுத்துறார். அப்போது கண் திறந்து முதல்ல ரங்கநாதரை ஆழ்வார் பார்க்கறார். இது வரைக்கும் ரங்கநாதரை ஆழ்வார் சேவிச்சதே இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் வந்து சில வர்ணத்தை சேர்ந்தவா வந்து கோவிலுக்கு போகக்கூடாது, பெருமாளை சேவிக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு ரூல் அந்த காலத்தில் இருந்திருக்கான். இதை சொல்ல நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதிக்காராலும் ஒன்று தான், பெருமாள் எல்லாருக்குமே ஒன்று தான், எல்லாரும் கோவிலுக்கு போகலாம், எல்லாருமே பெருமாளை சேவிக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் சில பேரை வந்து அனுமதிக்கல கோவிலுக்குள்ளே, அதனால் இவர் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதனால தான் பெருமாள் இந்த நாடகத்தையே நடத்தியிருக்கார், தனக்கு ரத்தம் வரா மாதிரி அப்படிலாம் ஒரு நாடகத்தை நடத்தி ஆழ்வாரை தன்னை இடத்துல கூட்டின்னு வந்திருக்கார் பெருமாள். அங்கே பார்த்த உடனே இவர் வந்து கடகடன் 10 பாசுரம் பாடுறார். அதை தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் அமலநாதி பிரான் அப்படின்ற பேரில் 10 பாசுரம் அதில் இருக்குது. அதில் இவர் என்ன பாடுறார் அப்படின்னா, பகவான் தரிச்சுட்டு இருக்க துணியை பற்றி பாடுறார், அவர் அணிஞ்சுட்டு இருக்க நகையை பற்றி பாடுறார், அவருடைய வயிற்றை பற்றி பாடுறார், அந்த வயிற்றுலேருந்து பிரம்மா வரார் இல்லையா அதை பாடுறார், அதுக்கப்புறம் பெருமாளோட அகண்ட மார்பை பற்றி பாடுறார், அவருடைய செவ்விதழை பற்றி பாடுறார், அப்புறம் பெருமாளுடைய அழகான கண்ணை பற்றி பாடுறார். இப்படி திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் பெருமாளை அணுவாக ரசித்து ஆழ்வார் அந்த பாசுரத்தில் பாடியிருக்கார். அப்படி இவர் பாடி முடித்ததுக்கு அப்புறமா என்ன ஆறுது அப்படின்னா, காண்டாமணி ஒலிக்கிறது, யாரும் அடிக்கலை, அதுவாகவே ஒலிக்கிறது. அதே மாதிரி பெரிய வெளிச்சம் வருது. பெரிய வெளிச்சமாக இருந்தாலும் கண்ணு நமக்கு தெரியாது, வெளிச்சமே இல்லைனாலும் நமக்கு கண்ணு தெரியாது. அந்த மாதிரி இது பெரிய வெளிச்சம், அதனால் அங்கே பக்கத்தில் இருக்கிறவாளையே யார் அப்படின்னு கண்ணு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய வெளிச்சமும் பெரிய சத்தமும் அங்கே கேட்டுட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த சத்தமும் நின்றுடுறது, அந்த வெளிச்சமும் நின்றுடுறது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆழ்வார் அங்கே காணோம். அவர் கோவிலுக்கு வெளியிலையும் போகலை, எங்கே போனார்னு தெரியல. என்ன சொல்லப்படுறதுன்னா, அவர் பெருமாளோட ஐத்தியமாயிட்டார் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படியே பெருமாள் கிட்ட போய் அவர் சேர்ந்து இறைவனுடைய திருவடியை அடைஞ்சிட்டார். இப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு திருப்பான் ஆழ்வார் அவதார உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் அழகிய மணவாள பெருமாள் கோவிலில் 10 நாள் நடக்கிறது. இவருக்கு இன்னும் சில சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பாணர், முனிவாகனனார், யோகி வாகனனார், கவீஸ்வரர். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த ஆழ்வாரை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.